முன்னால் இறைவா நான் பாவம் செய்தேன் தான், நான் அதிலிருந்து வெளியே வந்து விட்டேன், நல்லவராக மாற முயற்சி செய்கிறேன், அந்த பாதையில் இருக்கிறேன். ஆனால் மனிதர்கள் என்னை குறை பேசுகிறார்கள், என் பாவம் என்னை உறுத்துகிறது, யா அல்லாஹ் என் உள்ளத்தை திடப்படுத்து, உறுதிப்படுத்து என்று இறைவனிடத்திலே சரணடையுங்கள். இறைவன் உங்களுடைய கவலைகளை நீக்குவான். உங்களுக்கு எதிராக வரக்கூடிய வார்த்தைகளை இறைவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குவான். லா தஹ்சன், கவலை அடையாதீர்கள். ஒருபோதும் கடந்த கால பாவத்தை நினைத்து 3 பேர் இறைத்தூதருடைய காலத்தில் போரில் இருந்து பின்தங்கினார்கள். உலக காரணங்களால் இறைவன் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தான். அவர்களை ஒதுக்கி வைக்கும்படி இறைத்தூதருக்கு கட்டளையிட்டான். அவர்களுடைய உள்ளம் நெருக்கமானது, உலகம் அவர்களுக்கு நெருக்கமானது. அவர்கள் தங்களையே அழித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு ஏற்படும் அளவிற்கு இதயம் அவர்களுக்கு நெருக்கமானது. ஆனால் அவர்கள் சரணடைந்தார்கள். இறைவனை தவிர வேறு யாரும் எனக்கு வழி இல்லை என்று இறைமறை சொல்லுகிறது. அவர்கள் இறைவனை தவிர யாரும் இல்லை எங்களுக்கு என்று இறைவனிடத்திலே கரமேந்தி வந்தார்கள். இறைவன் அவர்களை மன்னித்தான், அவர்களை ஏற்றுக்கொண்டான். ஆதம் தவறு செய்தார். அதற்கு பிறகு வளர்த்தது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகள் அனைத்தையும் அவர்களுடைய பாவ மன்னிப்புக்கு பிறகு இறைவன் கண்ணியமாக்கினான், ஆதமை கண்ணியமாக்கினான். தவறு செய்பவர்கள் தான் மனிதர்கள். அதிலிருந்து தங்களை மீட்டெடுத்து சரியான பாதையில் அமைத்துக் கொண்டவர்கள் கண்ணியமானவர்கள். அவர்கள் ஒருபோதும் கடந்த கால பாவத்தை நினைத்து கவலை அடைய வேண்டிய அவசியம் இல்லை, எண்ணமில்லை. இறைவனிடத்தில் மன்னிப்பை கேட்டதற்கு